ஹாய் மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். வாங்க, இப்போ என்ன சமைக்க போகிறோன்னா வெந்தயக்கீரை பொரியல் தான் செய்கிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டோம். வாங்க, நெக்ஸ்ட்டு என்ன போடலாம். ஒரு வெங்காயம், 3 வரமிளகா, 2 பூண்டு அப்படியே நசுக்கி போட்டிருக்கேன். போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கலாம். பொரியலுக்கெல்லாம் ரொம்ப மெரூன் கலர் வேணாங்கிற மாதிரி இல்லை, கண்ணாடி பாதம் வந்தாவே போதும். ஓகேங்களா? வந்தோட்டி நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு வெந்தயக்கீரை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. அப்படி மஞ்சத்தூள் ஸ்மெல் போகட்டும், ராவ் ஸ்மெல். நம்ம கீரை போட்டுக்கலாம். நான் வெந்தயக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு அலாசிட்டு சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். நேற்று ஈவினிங் வாங்கினா அதனால் கொஞ்சம் லைட்டாக பழுத்த மாதிரி ஆச்சு. எனக்கு ஓகே, க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. வெந்தயக்கீரைக்கு சால்ட் அதிகமாக போடாதீங்க, ஏன்னா வெந்தயக்கீரைக்கு அதுலேயே கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்குல்ல, அதனால நிறையா சால்ட்டு போட்டிங்கன்னா ரொம்ப இதாக போயிடும். ஓகே, நல்லா வதக்கலாம். மேந்திக்கீரைன்னு சொல்லுவாங்க, வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்க, ஒரு விதமாக சொல்லுவாங்க இந்த கீரை. ஆனால் உடம்புக்கு நல்லது, சுகருக்கு நல்லது. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நல்லது சாப்பிட்டா. நம்ம வீட்லேயே இது பண்ணலாம். வெந்தயத்தை போட்டு முளைக்க வச்சுட்டு அது நல்லா கொழுந்து இலையாக இருந்தால் போட்டு கடிவாங்க கிள்ளி. ஓகேங்களா? ஒரு வாரத்துலேயே நல்லா துளுத்து வந்துடும். நாங்கள் இருக்கிற இடத்துல இடம் இல்லை. ஓகேங்களா? அதனால் கடையில் தான் வாங்கணும். நாங்கள் இங்கே ஒரு கட்டு 10 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, நல்லா வதங்கட்டும், அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், ஒரு கட்டு கீரை எவ்வளோ சுருண்டு போச்சு பாருங்களேன். இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறேன், ஏன்னா நான் முட்டை போட போகிறேன், அதனால இது தேவையான சால்ட் போட்டு. இது இவ்வளோ போதுமானது. ஏன்னா வெந்தயக்கீரை ரொம்ப கெட்டி. சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க, நல்லா வேகணும், இல்லாட்டினா ஜீர்னாங்கன்னா லூஸ் மிஷன் ஆகிரும். ஓகேங்களா? அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. நல்லா வதக்கணும், நல்லா மொறுமொறுன்னு ஆகும். அப்புறம் முட்டை போடும்போது காட்டுறேன். அதுக்குள்ளே சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை சைடு கேப்பில் க்ளீன் பண்ணிடலாம். ஓகே.